ஹாய் மக்களே! இந்த கல்லு வச்சு பார்த்தேன். இந்த கல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லு அதாவது இலங்கையில வந்து இந்த டிட்வா புயல் பாலத்தையே தூக்கிச்சு. இந்த கல்லெல்லாம் அதுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் என்ன பண்ணேன், நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பெரிய தகரம் ஒண்ணு இருந்துச்சுங்க. சரி இந்த தகரத்த வச்சு கீழ வச்சுட்டு இந்த கேட்ட வந்து நம்ம மூடணும் அப்படின்னா, மூடுதான்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தகரத்த வச்சு மூடுனா கூட அந்த கதவு வந்து மூடுதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த தகரம் வந்து ரொம்ப மெலிசா இருக்கு அப்படின்றதுனால வந்து மூட ஆரம்பிச்சுருச்சு. சரி இப்படிதான் மூடுது அப்படின்போது வந்து கீழ ஒரு 2 குட்டி குட்டி செங்கல வச்சு மூடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, கீழ 4 கல்ல வச்சு மூடுனேங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமா மூட ஆரம்பிச்சுச்சு. சரி இதுக்கு மேல இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த வர டிட்வா புயல் வந்து ரொம்ப மோசமான புயல் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். நம்ம பண்ணையில தான் வந்து நெறைய மட்டை கிடக்குதே. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பச்சை மட்டை இருக்கு இல்லைங்களா? ஒரு 2 பெரிய பெரிய பச்சை மட்டை இருந்துச்சு சைட்ல. அந்த பச்சை மட்டைய வந்து எடுத்துட்டு வந்து இதில வச்சு பார்க்கலாம். ஏன்னா, காஞ்ச மட்டைனா உடனே உடைஞ்சு போயிடும் அப்படின்றதுனால, முதல்ல ஒரு மட்டைய வச்சு க்ளோஸ் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் லைட்டா க்ளோஸ் ஆச்சு. 2 வச்சேன். 2 வச்சோனே பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆவல. சரி இப்போதைக்கு ஒரு நாளைக்கு இத வச்சு தள்ளிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐடியாவோட வந்து வச்சுட்டு, திருப்பி ஒரு கம்பி ஒண்ணு வச்சு கட்டி வச்சுருங்க. அந்த சைடு வந்து கட்டி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ கிராஸ் பண்ணும்போது வந்து லைக், சப்ஸ்கிரைப வந்து அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!